Hi friends, welcome back to my channel. வாங்க இன்றைக்கி ஸ்பைசியான தக்காளி தொக்கு கிரேவி எப்படி பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கான பொருள் சொல்லிடுறேன். 4 தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், 10 பல் பூண்டு, இதுக்கு பச்சை மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்து இதெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நான் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி, இதில் கருவேப்பிலை, புதினா இருக்குது, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்ச், மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, நல்லெண்ணெய், இதில் கடுகு, சீரகம், வெந்தயம், இதெல்லாம் தேவையான பொருட்கள். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிட்டேன். ஓகே, எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற போட்டுக்கலாம். கட் பண்ணியிருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணணும். இது நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்கும். அதுக்குள்ளே எடுத்து வச்சுருந்த புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம உப்பு சேர்த்தோன்னா சீக்கிரம் வதங்கிடும். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க, வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கணும். இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்க தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போது அரைச்சி வச்சுருக்கிறத இதில் ஊற்றிடலாம். இப்போது கேஸ் கம்மியாக வச்சு வதக்கிக்கோங்க. இப்போது போட்டு தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் இது கொதிக்க விடலாம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயம் எடுத்து வச்சுருந்த மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், மிளகாத்தூளை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது அப்படியே கேஸ் கம்மியாக வச்சு கொதிக்க வைக்கலாம். இதில் இருக்க பச்சை வாசனைலாம் போகணும். இப்போ தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கும் போதே உப்பு போட்டதால் உப்பு இப்போ போதும், தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். புதினாவும் கருவேப்பிலையும் இப்போ சேர்த்துட்டு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க வைக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. நான் காரம் நல்லா சாப்பிடுவோன்றதால நாங்கள் பச்சை மிளகா போட்டுக்கிட்டோம். நீங்கள் காரம் சாப்பிட்றதா இருந்தால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரத்தை. இப்போ தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. மேலே கொத்தமல்லி தூவி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.